கார்ட் ஷஃபிள் பண்ணும்போது செவன் ஆஃப் வான்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த கார்டில் கார்டு மறைஞ்சிருந்தது. ட்ரூத் தானாகவே கார்டு வந்து விழுந்துச்சு. ஸ்பிரிச்சுவல் யூனியன். எனக்கு இங்கே தோன்றது என்னென்னா, மேபி நிறைய பேருக்கு இது உங்களுக்கே ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது உங்களுடைய லவ் லைஃப்பில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். மேபி சில பேர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம், எதனா ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸ்பிரிச்சுவலில் ஹை ப்ரீஸ்டஸாக இருக்கலாம். உங்களுடைய ஒரு மேபி ரிலேஷன்ஷிப், உங்களுடைய லவ் லைஃப், அதில் ஏதோ சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக நீங்கள் வந்துட்டு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆகுறீங்க, ஃபைட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறீங்க. ஒன்று நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பார்ட்னர், மேல் ஆர் ஃபீமேல், உங்கள் பார்ட்னர் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்காக, உங்களுடைய லவ் ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக ட்ரிபிள் ஒன் சிக்னிஃபிகண்ட் ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு, உங்களுடைய நெக்ஸ்ட் சாப்டர் எடுத்துகிட்டு வரதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனியன் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகிறதுக்கு, ஃபைட் பண்ணுறதுக்காக, உங்களுடைய லவ்வுக்காக ஃபைட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பர்சன் தான் என்னுடைய லைஃப்பில் எனக்கு தேவை, நான் இங்கே கூட தான் இருக்க போகிறேன்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன். ரொம்ப ஒரு பிடிவாதமாக அவங்க வந்துட்டு இந்த விஷயத்துக்காக வந்துட்டு முடிவெடுத்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனியன்ன்றது கண்டிப்பாக இருக்குது, இந்த லைஃப் டைமில் கண்டிப்பாக இருக்குது. சில பேர் நினச்சிருக்கலாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி. கண்டிப்பாக இருக்குது, இந்த ஒரு லைஃப் டைமில் கண்டிப்பாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் யூனியன் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. எந்த மெசேஜும் போஸ்ட் பண்ணி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான மெசேஜஸ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அந்த ஒரு பிளேஸ் உங்கள் மனசில் வந்துட்டு அந்த அவங்களுக்காக இருக்கிற அந்த ஒரு ஒரு பிளேஸை வந்துட்டு தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க இனிமேல் உங்களை சேஸ் பண்ண போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ காலம் மேபி நீங்கள் சேஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அவங்களுடைய ஒரு லவ்வுக்காக, ரிலேஷன்ஷிப்காக. ஆனால் இனிமேல் அவங்க உங்களை சேஸ் பண்ண போகிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்குது. எல்லாமே வந்து தலைகீழ புதுசாக மாறுற மாதிரி இருக்குது. எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அவங்க சேஸ் பண்ண போகிற மாதிரி இருக்குது. வேறு என்ன இருக்கு? ஒரு ஷார்ட் ரீடிங் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்பர் 5 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சிக்னிஃபிகண்ட் 5 சிக்னிஃபிகண்ட். சடன் த எம்பரர். வாவ், எம்பரர் ஃபைனலி ஒரு மூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. லைஃப்பில் சேஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபைட் பண்ணுறதுக்காகவும், இந்த ஒரு லவ்வுக்காக ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்து இப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த லைஃப்பில் வந்துட்டு இந்த ஒரு பார்ட் மிஸ்ஸிங்காகவே இருந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். அவங்க லைஃப்லேயும் இந்த ஒரு பார்ட் லவ்ன்ற ஒரு விஷயம் மிஸ்ஸிங்காகவே இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக வந்துட்டு டிசிஷன் எடுத்த மாதிரி இருக்குது. எம்பரர் மேல் ஆர் ஃபீமேல் எனர்ஜி பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். எம்பரர் அந்த எனர்ஜியில் இருக்கக்கூடிய பர்சன். கண்டிப்பாக இவங்க வந்துட்டு ஒரு வெல் செட்டில்டு பர்சனாக இருப்பாங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு ஜாபில் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க, இல்லை ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்குது. கண்டிப்பாக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சனாக இருப்பாங்க, நல்ல ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன். ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பர்சனாக தெரியுறாங்க. மேல் ஆர் ஃபீமேல், ரொம்ப பவர்ஃபுல் பர்சன், ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப கனெக்டடாக இருக்கக்கூடிய பர்சன். இது எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய
எதுவாக இருந்தாலும் அவங்க தன்னுடைய மைண்ட் ஹார்ட் ரெண்டுமே வந்துட்டு அது யோசிக்கக்கூடிய பர்சன். ஜஸ்ட் ஒரு மைண்டு அதுபடி யோசிக்கிற மாதிரி கிடையாது. ரெண்டுமே ரெண்டு விதமாக யோசிக்கக்கூடிய பர்சன். ரொம்ப ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட், ரொம்ப ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன் நிறைய விஷயங்களில். ஆனால் ரொம்பவே என்ன சொல்கிறதுன்னா லாயல் பர்சன், ரொம்ப ரொம்ப லாயல் பர்சன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.